பேரண்ட்ஸை பார்த்து சொல்றேன், நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக முடிஞ்ச அளவுக்கு குற்றமற்றவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெஸ்டாய் வாழ்வதை நம்முடைய கண்கள் பார்க்கும். சத்தமா ஆமேன்னு சொல்லும். நான் ஒரு பாஸ்டரோட பையன், ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை குறித்து எனக்கு நல்ல சாட்சி சொல்ல முடியும். அவங்க எங்களை ஒழுக்கமாக வளர்த்தாங்க அப்படின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் எங்கள் முன்னாடி ஒழுக்கமாக அவங்க வாழ்ந்தாங்க. எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்தோம். அதனால தான் இன்னைக்கு 3 பேரையும் கர்த்தர் ஊழியராக உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த கெட்ட பழக்கம் என்ன ஒன்றும் கிருபையினால் எங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அதுக்கு சொல்ல முடியும், அவங்கள்ட்ட அந்த மிஸ்டேக்கை நாங்கள் பார்க்கல. யாரை ஏமாத்துனது, யாருக்கும் துரோகம் பண்ணது, தீமை செஞ்சது பார்த்ததே கிடையாது. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப். நேற்றைக்கு ராத்திரியும் ஃபோன் பண்ணிவிட்டு, கொஞ்சம் மிஷினரிகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், யாரை சூஸ் பண்ணு, நம்ம முடிஞ்ச பணத்தை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு. இதை தான் எங்கள் அப்பாவிடத்துல எங்கள் அம்மாவிடத்துலையும் பார்த்து வளர்ந்தனால எங்களுக்குள்ளும் கிருபையினாலே அந்த தீய குணங்கள் உள்ள வராதபடி கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உட்கார்ந்துட்டு கட்டாரத்தையும் பேசிட்டு அதையும் செஞ்சுட்டு பிள்ளைகளை ஒழுக்கமாக நடத்தலான்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் நமக்கு பேரண்ட்ஸுக்குள்ள